வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த சாதனை மூலம் இந்தியாவின் விண்வெளி திட்டத்தில் ஒரு புதிய மைல்கல் சாதனை படைக்கப்பட்டிருப்பதுடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்பிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த முதல் இந்திய விண்வெளி வீரர் நிகரற்ற உறுதிப்பாடு ஒவ்வொரு இந்தியரையும் எல்லையற்ற பெருமிதம் அடையச் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை விண்வெளித்துறையில் சாதிக்க துடிக்கும் அனைவருக்கும் உந்து சக்தியாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுக்லாவை நாட்டு மக்களுடன் இணைந்து தாமும் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பூமிக்கு திரும்பிய முதல் இந்திய விண்வெளி வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ள சுபான்ஷு சுக்லா தமது அர்ப்பணிப்பு, துணிச்சல் மற்றும் ஊக்கம் மூலம் லட்சக்கணக்கானோரின் கனவுகளுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த வெற்றி மனிதர்களை விண்ணுக்கு அழைத்துச் செல்லும் நமது நாட்டின் ககன்யான் திட்டத்தின் மற்றுமொரு மைல்கல் சாதனையாக திகழும் என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு சுபான்ஷு சுக்லா திரும்பியிருப்பது இந்தியாவுக்கு பெருமைமிகு தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் விண்வெளி அரங்கில் இந்தியா தனக்கென நிரந்தர இடத்தை உருவாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், சுபான்ஷு சுக்லாவின் சாதனை அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமைமிகு தருணமாக அமைந்திருப்பதாக கூறியுள்ளார். சுக்லா விண்வெளியை மட்டும் தொடவில்லை, அதே நேரத்தில் இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை புதிய உச்சத்திற்கு எடுத்துச் சென்றிருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த சாதனை அவருக்கான தனிப்பட்ட சாதனை மட்டுமின்றி விண்வெளித்துறையில் இந்தியாவின் இலக்குகளுக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுக்லாவின் தந்தையை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நாடே சுபான்ஷு சுக்லாவின் சாதனையால் பெருமை அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் சுக்லாவின் பெற்றோர் தமது மகனின் சாதனையை கேக் வெட்டி கொண்டாடினர்.